இது புஷ்பா படம் மாதிரி இருக்குது இந்த கேள்வி. அவர் எப்படி ப்ரோ ஒரு ஆள் சொல்லி சட்டசபைக்கு பிரச்சனை வந்து நடக்க தான் செய்யும். அந்த பிரச்சனையை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்றோம் தான் முக்கியம். ப்ரோ தமிழ்நாடு சட்டசபை நிகழ்வுகள்லாம் பார்க்குறீங்களா ப்ரோ? ஆமாம், நான் பார்க்குறேன். அப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பேன். ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. 100 வருஷம் வந்து 100 நாள் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஆமா, இந்த 100 நாள்ல வந்துட்டு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்துருக்கு. ஆமா ஆமா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நல்லதுதானா. இப்போதான் வந்து புதுசா வந்திருக்காங்க, நம்ம அவங்களுக்கும் டைம் தரணும். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எதுவும் ஓகே தானா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு போக போக தெரியும். எல்லாரும் போக தெரியும். இந்த 100 நாள் எப்படி இருக்கு? ஓகே தானா, குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. நம்ம குறை இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லி அவங்க திருத்திக்கிட்டு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, நம்ம சட்டசபையில நிறைய பாக்குறீங்க. இதுல ஒருத்தவங்களோட பேச்சு வந்துட்டு ரொம்ப வலுவா தமிழ்நாடு மக்கள் இருக்கக்கூடிய, அதாவது விவசாயிகளுக்கு பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எப்படின்னா வந்து அதுல சௌமியா அன்புமணி மேம் இருக்காங்கல்ல, அவங்க பேசுறது வந்து அதாவது கரெக்டா போடும், கரெக்டா பேசுவாங்க. அவங்க இது பண்றது என்ன சொன்ன கருத்து வந்துட்டு மேகதாது டம் கட்டக்கூடாது இதெல்லாம் அவங்க அந்த காமிப்பாங்க. நம்ம டம்ளர் வச்சுலாம் பேசுனாங்க பாத்தீங்களா ஒரு நாள் முன்னாடி, அந்த மாதிரி அது பண்றது பிடிக்கணும். அவங்க வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதே மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் தராங்க, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இன்புட்ஸ் தராங்க. அதை வந்து ஏத்துட்டு பண்ணா நல்ல ஆட்சி நல்ல சூப்பரா. வேற நிகழ்வுகள் எப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாடுல? விஜயோட இந்த 100 நாள் எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம் ஏதாச்சும் மாத்தணும், ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, வேலை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் அதிகப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். இருக்கிற பிரச்சனையை வந்து இப்போ எல்லா ஆட்சியிலுமே பிரச்சனை வந்து நடக்க தான் செய்யும். அந்த பிரச்சனையை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்றோம் தான் முக்கியம். விஜய் வந்து விஜய் இறங்கி பண்ண மாட்டாரு. அவரோட தலைமையில வந்து நல்லா பேசி கரெக்டா. அரசியல் ஒன்றும் சினிமா இல்லை ப்ரோ. ஸ்கிரிப்ட் கொடுத்து பேசுறது, 4 லட்சம் மக்களுக்கு உழைக்கிற ஒரு சீட் அது, சரிங்களா? எவ்வளோ மக்களுக்கு எல்லாம் செய்யணும், எல்லாரும் பூர்த்தி பண்ணணும். இது வந்து பேசினாலும் இல்லை, அவர் பேசுறதுக்கு ஒரே காரணம் செயலில் காட்டுறாரு. இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க போன வருஷம் ஆட்சியில்? என்ன பேசிட்டே மட்டும்தான் இருந்தாங்க, காசு அடிச்சுட்டே மட்டும்தான் இருந்தாங்க. அதான் செந்தில் பாலாஜிலாம் பார்த்தீங்கன்னா கிளிக்கலாம். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வழக்கில் மாட்டிக்கின்னு இருக்கிறாரு. என்ன சொல்கிறது அதெல்லாம்? இவங்க பேசுனீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் தாங்குவீங்களா? இந்த ஒரு அரெஸ்ட்டுக்கே அவங்களால 1000 பேச்சு பேசுகிறீங்க. நடந்த உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க, மற்றதெல்லாம் வாய்க்காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ உண்மையை பேச சொல்லுங்களேன். ஏடிஎம்கேல ஒன்றுமே இல்லை, இருந்த சீட்டெல்லாம் கைண்டிடுச்சு, தரமாட்டமாக ஊந்து போச்சு. எல்லாம் நம்ம அண்ணன் கட்சிக்கு வந்துட்டாங்க, சரிங்களா? இப்போ சீமான் இருக்கிறத ஒரே ஆள் தான். இப்போ எதிர்கட்சின்னு சொன்னால் ஏடிஎம்கே சொல்லலாம், ஏன்னா உதயநிதிக்கு பக்கபலமாக எல்லாம் இருக்கிறாங்க தான். ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீமானும் இருக்கிறாரு. இப்போ அவரும் கொஞ்ச நாள் பேசுவார். அவருமே எங்கே நீதி இருக்கோ கண்டிப்பாக அவர் இந்த சைடு தான் வந்து ஆகணும், ஏன்னா அவர் பொழைக்கிறதுக்கு வர இடம் கிடையாது. நான் இப்போ இத்தனை வருஷம் இல்லாத ஆட்சியில் ஒரு புரட்சி நடந்திருக்கு. இந்த ஆட்சி ரொம்ப தூய்மையாக இருக்குது. இந்த 100 நாளில் நம்ம எவ்வளோ சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். போதைப் பொருள் இல்லை, ஒரு கரப்ஷன் இல்லை, எந்த இடத்துலையும் லஞ்ச பணம் இல்லை. இன்னைக்கு ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போனீங்கன்னா அழகாக காசு இல்லாமல் ஒரு பட்டா வாங்குறான். அந்த அளவுக்கு இப்போ ஆட்சி ரொம்ப க்ளீனாக நீட்டாக நடந்துட்டு இருக்கு. வேலையும் ரொம்ப சீக்கிரமாக நடந்துட்டு இருக்கு. 1000 பேசுவானுங்க போகிறவனுங்க, வேலை வெட்டி இல்லாதவனுங்க. ஆட்சியிலேருந்தே ஒன்றும் கைட்டில், இப்போ மட்டும் என்ன கைட்ட போகிறாங்க? சும்மா இருந்துட்டு திரையை தேய்ச்சின்னு போக போகிறாங்க. இதில் வந்து சோபா ஆட்சின்றாங்க. சோபா ஆட்சின்னு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். சட்டசபையில் ஒரு துறை அமைச்சர் கேட்ட இன்னொரு துறை அமைச்சர் சொல்கிறான்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு பேச திராணி இல்லை, ஏன் எங்களை மட்டும் பேசுறீங்க? அப்படி சீட்டு கூட இத்தனை வருஷமாக பேசினுங்கிற ஒரு சீட்டு கூட அடிக்கல அவர். இப்போ மட்டும் என்ன புதுசாக சட்டசபைக்குள்ளே போய் புதுசாக என்ன இது பண்ண போகிறாரு? ஒன்றுமே இல்லை ப்ரோ. நான் ஆக்சுவலாக ஒன்று சொல்ல வருது என்னன்னா, இந்த ஆட்சி மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை. நீங்கள் இங்கேன்னு இல்லை, வில்லேஜில் போய் கேளுங்க, ரொம்ப தூய்மையாக இருக்குது. ஆனால் இந்த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே பண்ணலங்க. இன்னைக்கு வரைக்குமே காசு அடிக்கிறது மட்டும்தான் ஒரு வேலையாக இருக்காங்க, தவிர வரும் ஒன்றுமே பண்ணல. அவங்க என்னத்த பண்ணாங்க அவங்க சொல்லுங்கள்? மக்களுக்கு தெரியுங்க யார் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. பட் எங்கே நல்ல ஆட்சி நடக்குது அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது புஷ்பா படம் மாதிரி இருக்குது இந்த கேள்வி. அவர் எப்படி ப்ரோ ஒரு ஆள் சொல்லி சட்டசபைக்கு மக்கள் ஏற்றுக்கணும்? முதல்ல யார் என்ன சொன்னாலும் மக்கள் அவர் ஏற்றுக்கணும். நல்ல பேச்சு தான் பேசுகிறாரு, பட் ஆனால் ரொம்ப அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் தூய்மையாக பேசினா மக்கள் அவர் ஏற்றுப்பாங்க. இத்தனை வருஷமாக இருக்கிறாரு, ஒரு சீட் அடிக்கலையே தமிழ்நாட்டில், ஒரு சீட்டு கூட அடிக்கலன்னா அவர் யாரும் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். ஒன்று இந்த சைடு வர சொல்லுங்க, மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. நல்லது பண்ணுறியா இந்த ஆட்சியில் வந்து பண்ணு. கோவப்பட ஆரம்பிச்சாரு. அது அவரு முன்ன ஒரு 2 வருஷம் முன்னாடி 100 ரூபா இருந்தா மாட்டுக்கறி சாப்பிட்டு போலான்றாரு.
சரிங்களா? அந்த மாதிரி பேச்சாளர்லாம் அந்த கேள்வி ஆன்சர் பண்ணுறது வேஸ்ட் ப்ரோ, அவர் பேசுறதெல்லாம். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க. அவர் பார்த்து எடுத்த மாதிரி இருக்கா ப்ரோ? ஆள் இருக்கிற சைஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன ப்ரோ, அவர்லாம் ஏகே பிஸ்டலை முதல்ல தொட சொல்லுங்க ப்ரோ, அப்புறம் AK-47 போவார் அவர். சும்மா மீடியாவுக்கு ஏதோ பேசணும்னு பேசுறாரு, மக்கள் ஏதாவது பண்ணாதான் ஏற்றுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால அவர் அப்படி தான் பேசுவார்.